வணக்கம் அப்ரஹாம். திருநெல்வேலியில் ஏன் தமிழ்நாட்டையே உலுக்கிய திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி கொலை வழக்கில் 4வது முக்கிய குற்றவாளியான நூருநிஷா தற்போது கோயம்புத்தூரில் தனிப்படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரை இன்று இரவு திருநெல்வேலியில் உள்ள நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தக்கூடிய நடைமுறைகள் நடந்து வருவதாக உறுதியான தகவல்கள் வெளியாகி உள்ளது. அப்ரஹாம், இதுவே தற்போது இருக்கும் முக்கிய செய்தி. கடந்த மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை ரம்ஜான் தொழுகையை முன்னிட்டு பள்ளி வாசலில் தொழுகைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பிய போது ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி 3 பேரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திருநெல்வேலி டவுன் போலீசார் நடத்திய விசாரணையில் தொட்டிப்பாலம் தெருவில் உள்ள ஒரு இடம் தொடர்பான பிரச்சனையில் ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக்கினால் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் காவலர் தனிப்படையினரால் காலில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டார். பின்னர் அவரது உறவினர்களான கார்த்திக், அக்பர் ஷா மற்றும் 16 வயது சிறுவன் ஒருவர் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய தகவல் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த கிருஷ்ணமூர்த்தி தௌஃபிக்கின் மனைவியான நூருநிஷாவும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு கடந்த 30 நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரை அமைக்கப்பட்டிருந்த தனிப்படையினர் மிக மிக தீவிரமாக தேடி வந்தனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக முதலில் அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்ததும், பின்னர் திருநெல்வேலி மாநகர ஆணையாளர் சந்தோஷ் கடிமணி நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவரது உடலை பெற்று சென்றதும் குறிப்பிடத்தக்கது. 30 நாட்கள் கடந்த பின்னர் பல்வேறு இடங்களில் நூருநிஷாவை தேடிய தனிப்படையினர் தற்போது கோயம்புத்தூரில் அவரை கண்டுபிடித்ததாகவும் அங்கிருந்து அவரை திருநெல்வேலிக்கு அழைத்து வந்து நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தக்கூடிய நடைமுறைகள் தற்போது நடந்து வருவதாகவும் உறுதியான தகவல்கள் வெளியாகி உள்ளன. 30 நாட்களாக தலைமறைவாக இருந்த நூருநிஷா தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கின் அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கை கொண்டு செல்லும் என தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவே இந்த நிகழ்வின் தற்போது இருக்கும் முக்கிய தகவல். அப்ரஹாம், தொடர்ந்து களத்தில் இருந்து தகவல்களை திரட்டி வருகிறோம். தகவலுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.